ஓம் கில்மானந்தம். ஏதோ ஒரு கானம் கேட்டது. கானத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று காண வேண்டும். ஓம் சச்சிதானந்தம் கில்மானந்தம் அடநாராயணா. இது வாயை முதல்ல கட்டி வைங்க. சாமனை பிடிக்க நீ பிடிக்கிறவனு ஒன்றுதான் செல்லாப்பட்டதான கிடக்கு. மண்ட மேல கொண்ட போட்ட சாமிக்காரையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா, சாமியாரையா, சாமியாரை கானகத்தில் நான் கேக்குறேன், சாமி யாரு? சாமி யாரு? சாமி யாரு? நீ சாமி யாருன்னு கேக்குறியா? சாமி என்கிட்ட சாமி யாருன்னு கேக்குறியா? சாமி யாரு கேக்குறது சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். என்ன சாமி யாருன்னு சொல்றியா இல்ல நீ வந்து சாமி யாருன்னு கேக்குறியா? சாமி யாரு என்னை பார்த்து சொல்றியா? அதான் சாமி யாரு. இல்ல அதான் என்ன பார்த்து சாமி யாருன்னு சொல்றியா? அப்புறம் நீங்க சாமி இல்லையா? யாரு அடி முதல்ல? சரி நான் சாமி சொல்றீல. அப்ப இங்க இருக்கிற போது வரைக்கும் வீதி உலா வந்துச்சு முத்து மாரியம்மன், அது யாரு? அம்மா, ஆத்தா, எங்க அம்மா. எங்க அம்மா. உங்க அம்மா எங்க இருக்கா? எங்க அம்மா. ஏய், உங்க ஆத்தா பூர சொல்லி இருக்குது எனக்கு தெரியும்டா. ஐயா, நான் அதை கேட்க கிடையாது. என்னை சாமி இல்ல. இந்த ஆத்தாவோட அழைக்கிறதால அந்த ஆத்தா என்னை பெத்து போட்டா. இப்ப சாமி யாரு? அதான் சாமி யாரு? அட கொப்புறானு கொப்பம் தானே. சாமி என்பது முதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? சாமி என்பது 2 எழுத்து. சா என்பது சாவு, வி என்றால் மிஞ்சியது. சாவை மிஞ்சியது யாரோ அதுதான் சாமி. மனுஷனா பிறந்தவனுக்கு பிறப்புன்றதான் இறப்பு இருக்கு. அப்ப அவன் செத்துருவேன். அப்ப மனுஷனை பார்த்து நம்ம சாமி சொல்லலாமா? ஏன் சொல்றோமே? எப்படி? நம்ம ஊர்ல இருக்க ஐயரை பார்த்து வாங்க சாமி வணக்கம், அதுக்கு என்ன நல்ல பண்றது? தேதி குறிச்சு கொடுங்கோ. தம்பி பேரை வச்சுக்கிட்டா நம்மளால கூப்பிடுறேன். 8 அடி உயரத்துல இருப்பேன். அவரை பார்த்து என்ன சின்னசாமி என்ன நல்லா இருக்கீங்களான்னுவேன். அவன் சின்னசாமியா? ஏங்க குள்ள 3 அடி உயரத்துல இருப்பேன். அவரை பார்த்து பெரிய சாமி என்னாச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. வியாதி வந்து வீட்டுல கிடப்பேன், ஆரோக்கிய சாமி நல்லா இருக்காம்பேன். அப்புறம் பாத்தீங்களா இப்ப சாமி என்ன எந்த சாமி எப்படி கூப்பிட முடியும்? சரி இருக்கட்டும் ஐயா, முதல்ல நீ யாருப்ப? முதல்ல நீங்க யாரு? முதல்ல நான் முற்று முழுந்தவன் மூவாசை கெட்ட ஒரு பிரம்மச்சாரி. பிராடு. முற்று திறந்து மூவாசியை விட்டு பிச்சைக்காரியை வச்சிருக்கிறாரா? பிச்சைக்காரிய வச்சிருக்கீங்களா? டேய் தரித்திரம் முடிச்சவனே, பிச்சைக்காரி யாரா வச்சிருக்கா? முடிச்சு வரேன். பிச்சைக்காரி வச்சு யாரா வச்சிருக்கிறது? இப்படி நீங்க தான் சொன்னீங்க முற்றும் திறந்த பிச்சைக்காரி வச்சிருக்கேன்னு. பிச்சைக்காரியை வச்சிருக்கலாம், பிச்சைக்காரியை வச்சிருக்கலாம், தவறு இல்லை. எந்த பிச்சைக்காரியும் நம்ம வச்சிருக்கணும். சுத்தமாக நாவோடு நம்ம பேசணும். அப்படின்னா நாமகள் என் தாய் கலைவாணி இருக்காளையா, அவளை அவளுடைய கல்வி என்ற பிச்சை போடுறாள் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட கல்வி பிச்சைக்காரி என் தாயாகப்பட்டவளை வச்சிருக்கலாம், கல்வி கிடைக்கும். இந்த உலகத்துக்கு பணம் இல்லாதவன் பணம் பணம் இல்லாதவன் ரோட்ல பிச்சை எடுக்கிறாள் பிச்சைக்காரி, அவளை வச்சிருந்தோம்னா எல்லா பெண்களையும் காய்ச்சி வச்சுக்கலாம். அதைத்தாண்டா சொன்னேன். இப்ப பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம். அப்ப அந்த பணம் எடுத்து சொல்லக்கூடிய பிச்சை எடுத்து உனக்கு சேமிச்சு வைக்கிற நீ சொல்லிட்டீல. ஆமா, அப்ப அவளை வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப பணத்துக்கு சொந்தக்காரி யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி வச்சிருக்கியா? அப்பா நீங்க வந்த வேலையை பாருங்க சாமி. ஏப்பா உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா நீங்க வந்த வேலையை பாருங்க. நீங்க மகாலட்சுமி வச்சிருக்க உனக்கு என்ன? ஐயா நீங்க வந்த வேலை யார் நீங்க முதல்ல? அப்ப நீ வச்சிருக்க ஏதோ மகாலட்சுமி பேர்ல ஒரு அந்தரங்கம் நடக்குது பாத்தீங்களா? அதைத்தான் கேட்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்றவங்களுக்கு தான் உதறது. சரி நீ போடா முதல்ல. சரி இருக்கட்டும். இவ்வளவு விவரமா பேசுறீங்க. யாரியா நீங்க யாரு? நான் தான் நாரத மகரிஷி. ஏய் என்னடா
என்ன சொன்ன? இப்ப என்ன செஞ்ச? நீங்க யாரு? ஏன் அதுக்கு இப்படி வாய் போடுறப்ப? நீங்க யாருன்னு? நாரத மகரிஷி என்பார்கள். நீங்க நாரதர் கிடையாது. உண்மை இல்லை. அடியன் தான். நீங்க நாரதர் இல்ல. நான் தாயா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? நீங்க செட்டிநாட்டு சமயக்காரர். செட்டிநாட்டு சமயக்காரரா? செட்டிநாட்டு சமையலுக்காரன்னா அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மடியில இத்த தண்ணி அரிகரண்டியை கட்டிருக்கிறீங்க. அரிகரண்டி விட்டு உன் வாயில விட்டு தின்னுறாங்க. போடா பூமுட்டை. தின்னி மாடு. யாரு தின்னு? ஊருக்கு திண்டு முடி. நம்ம சாப்பிட்டமே அண்ணன் மாயாண்டி விலாஸ் ஹோட்டல்ல அது சாம்பார் வச்சிருந்த சக்தி இது கரண்டி. அட நாரப்பையில. டேய் இது என்ன தெரியுமாடா? என்ன? யாழ். யாரு? மகதியாள். ஏன் மதனியால வச்சிருக்கீங்க? உன் கொளுத்தியால வச்சிருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல பாரு. போடா கூறுவட்ட குப்பை. ஏன் கொளுத்தியா? மதனியாலடா. ஏன் கொளுத்தியா எனக்கே கிடைக்காது. மகரையாள் இசைக்கு மாமுனிவன் அப்படின்ற மாதிரி இது மகதியாளியா அந்த அது என்ன? இது வந்து சப்தத்தால கட்டை. அது சப்தத்தால கட்டை இல்லை. அது சர்ப்பத்துக்கு எலும்புச்சம்பளம் புளியிற கட்டை. புளிஞ்சு உன் வாயில சொருக்கு விட வேண்டியதே. குடியாரப்பழ சர்ப்பத்துக்கு போட்டதே. இது என்ன? அது பண்ணை கூட்டு போய் அதுல பாரு பள்ளம் குழி இருக்கும் தெரியுமா? அப்ப இது காய் அடிக்கிற கட்டை. காய் அடிக்கிறட்டையா? மாட்டுக்கு உட அடிப்பாங்கல்ல. வாய் சும்மா தான் நீ போய் அடிச்சு விடு. நீங்க கடிச்சு விடுங்களே போய். போட மடப்படை. போய் மாட்டுக்கு காய் அடிக்கிறட்ட கேக்குறது போய் கேட்கல மாட்டாரு. அப்புறம் என்னங்க அது? டேய் இது இசையினுடைய கருவி. நீங்க தான் நாரதரா? ஏன் உனக்கு சந்தேகமா இருக்கா? உங்களை பார்க்க அப்படி தெரியலங்க. சரி எப்படி தெரியுது? எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு மாடுக்கு மாலை போட்டு சந்தனம் தடவுவோம். என்ன அதுக்கு 2 கொம்பு இருக்கும், உங்களுக்கு ஒத்த கொம்பு மேல தூக்கி நிக்குது. ஒத்த கொம்பு இருக்குதவன் இருந்தான்டா. தலையிலே கொம்பு மனைச்ச மேனிக்க வந்தா கலைக்கோட்டு மகரிஷி. அப்படின்னால இந்த உலகத்துல வந்து ராமகாவியம் உருவானது. உனக்கு தெரியாது தம்பி. இப்ப ஜல்லிக்கட்டு மாடு அதுல சந்தனத்தை பூசி ரெட்டை கொம்பு வச்சிருக்கான். நான் ஒத்த கொம்பு வச்சிருக்கேன். சந்தனம் பூசின கூட ஜல்லிக்கட்டு மாடா? ஆமா. ஏடா இப்படி ஆமான்ற. ஏங்க மஞ்சள் தடவினால் அது மகாலட்சுமி, கோமாதா அது பசுமாடு. சரி சந்தனம் பூசுனா? சந்தனம் பூசுவது, சந்தனம் தெளிப்பது ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு. ஈசனுடைய சன்னிதானத்துக்கு போறோம். அங்கே சிவலிங்க திருமணில சந்தன காப்புன்னு ஒண்ணு வைக்கிறோம். அப்ப இந்த சந்தன காப்புனா சந்தனத்தை பூசுறதுனால அப்ப சிவலிங்கம். ஐயா நீங்க சந்தனம் வந்து காப்பு வைக்கிறோம். நீங்க தெளிச்ச மாதிரி தடவி இருக்கீங்க. சந்தனத்தை பூச்சிருந்தால் அது காப்பு. தடவுனா மாடு. உனக்கு தெரியாம பேசுறியே நீங்க. நான் கேக்குறேன் உனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன் தான் சந்தேகப்படுற? நீ சந்தேகப்படுற. நீ சந்தேகப்படுறீங்க. நீங்க நாரதரா? ஆமா. நான் ஒத்துக்கறேன்னா சரி. உங்க ஆதார் அட்டை கொடுங்க. ஆதாரமா? ஆதார் அட்டை கேட்டா இல்ல ரேஷன் கார்டை கொடுங்க. இந்த உலகத்துக்கு இல்ல ஓட்டை ஐடி கொடுங்க. உன்கிட்டதுக்கு நான் கொடுக்கணும். இல்ல நான் வந்து அதை கொடுக்கற அளவுக்கு நீங்க என்ன பெரிய வாக்கு வங்கி அதிகாரியா நீங்க? இல்ல நீங்க மாவட்ட ஆட்சியர் அடையாளம் கேட்கிற எனக்கு என்கிட்ட. நீ நான் உனக்கு எதுக்குடா கொடுக்கணும்? இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டாம். நாங்க ஒருவர் மண்பு செய்ய இருவர் பண்ண 2 மாதமா வைத்த சூளை அருமையா இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு மாக இந்த உலகத்துல எல்லாத்தையும் உற்பத்தி செய்து ஆதாரத்தை அட்டையா கொடுக்கறதுக்கு நாங்கடா. ஏன்ட்ட கேட்கிற நீ? நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ யார் வீட்டு பிள்ளை? யாரா உங்க அம்மா? யாரும் வார்த்தை யாரு? நீ எப்படி சொல்லி இவ்வளவு பேசலாம் நீங்க நாரதா? சாமி என்னடா சாமி கிறுக்கு. என்னடா பட்டுன்னு விழுந்துட்ட கீழ? சாமி கிறுக்கு பையன். பார்த்தா தெரியுது. சாமி லூசு முண்டை. அத ஊரே சொல்லுதே. சாமி முட்டா பையன். அத ஊரே உன்னை சொல்லுதே. நான் தான் முட்டா பையன். அத தாண்ட சொல்றே. உன்னை அப்படித்தானே சொல்லுது உலகம். உங்களை பத்தி சாமி முட்டா பையன் தானே? சாமி உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். என்னையா சொல்ற? எங்க அப்பத்தா சொன்னுச்சு. உங்க அப்பத்தாளா? யார் அவ? எங்க அப்பத்தா காத்தாயி. காத்தாயா? நான் கூட மூக்காயாக்கு நினைச்சேன். காத்தாயி. சரி. மேலோகத்துல நாரதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த நாரதர் எங்க உண்டே காலை வச்சாலும் அந்த குடும்பம் நாசக்கரையா போயிடும். போடா நாதாரி போடா முதல்கிட்டு. என்னையா கால் வைக்கும் பொழுது உங்களுக்கு கழகமா தெரியும்டா. அந்த நாளுடைய முடிவில் நன்மையா மாறிடும்டா. நாரதருடைய கழகம் நற்கழகம் என்பார்கள். நற்கழகம் கிடையாது. அப்புறம் என்ன? நான் கேட்கிறேன். மகாவிஷ்ணு பாமா ருக்குமணி 2 பொண்டாட்டியோட இருந்தார்ல. பாரிஜாத மலரை கொண்டே கொடுத்து அவரை பொண்டாட்டியை பிரிச்சது டைவர்ஸ் பண்ணி வச்சது நீங்கடா. அந்த அளவுக்கு கொண்டு வைக்கலாம். அண்ணன் தம்பி டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு உலகத்துல. அண்ணன் தம்பி யாரு? விவாகரத்து பண்றதா எங்களுக்கு வேலை. பிள்ளையார் முருகப்பெருமான் அண்ணன் தம்பி. முருகமாமா அவங்கள குடும்பத்தை கலைச்சு ஒருத்தர் திரு ஆவினங்குடி பழனிக்கு போக வச்சது நீங்கடா. அப்ப குடும்பம் கலைக்குதான். புரியாத பேசுறா. இப்ப நான் கேக்குறேன், பால் இருக்கு. பால் வெளியில கண்ணுக்கு தெரியும். அந்த பாலுக்குள்ள இருக்கக்கூடிய சுவை வெளியே தெரியுமா? தெரியாது. பருகுனாத்தான் தெரியும். அது மாதிரி தாண்டா விநாயகன் பால்
சுவை முருகன். பாலையும் சுவை எப்படி பிரிக்க முடியாதோ விநாயகரையும் முருகப்பெருமனை யாராலும் பிடிக்க முடியாது. இருந்தாலும் அந்த உலகத்துல வந்து எதுக்கு போட்டி வரணும், எதற்கு பொறாமப்படணும்ன்ற ஒரு எடுத்துக்காட்டு நகர்ந்து நிகழ்வு விடலாம். அதெல்லாம் இருக்கட்டும். பழனிமலைக்கு போறீங்களே, பழனிமலையில முருகப்பெருமான் இருக்காருல்ல, ஆமா, என்ன கோலத்தோட இருக்கிறார்? ஒரு மால தண்டாயுதபாணி ஆண்டி கோலத்தோடு. ஆண்டி கோலம்னா கோவணம் தரிச்சிருக்கிறார். ஆமையா. கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பெயர் என்ன? தமிழ் பேர்னா கோமணம் என்பதுதான் தமிழ் பேரு. கௌபீனதாரின்னு வாங்க, அது வந்து கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல கோமணம். அப்புறம் இருக்கு கோவணத்துக்கு சுத்தமான தமிழ் பேர் இருக்கு. என்ன பேரு? தண்டு தாங்கி. என்ன சொன்னீங்க? தண்டு தாங்கி. தண்டு தாங்கியா? இல்ல தண்டு மடக்கின்னு வச்சுக்கலாம். ஏன் தண்டு சுருட்டின்னு வைக்க வேண்டியதானே? தண்டு சுருட்டின்னு வைக்கலாம்ல. நீங்க சுருட்டி வச்சிருக்கனால அவரை சுருட்டின்னு சொல்ல முடியுமா? தாங்கிக்கிட்டே இருக்கீங்களோ போடா. தமிழ் உங்க நாவல் எப்படி விளையாடுதாடா? அதுதான் உனக்கு தமிழ் வேந்தன் பேர் வச்சிருக்காங்க போல தெரியுது. தண்டு தாங்கிறதுனால அவருக்கு பேர் வச்சு சொல்றதுக்கு வெக்கமால உனக்குனா. எனக்கு பேர் வச்ச சித்தப்ப சின்னப்பா செத்து போயிட்டாரு பாரு. நல்ல பெட்டிக்காரர் செத்து போயிட்டார் சித்தப்பா. ஏண்டா நல்ல ஒரு பெட்டிக்காரதேன். ஆனா உன்னை கூட்டி வேண்டாரு. சரி அவங்க சித்தப்பா தானே உனக்கு? சித்தப்பா நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, பாராட்டக்கூடிய. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு நான் வரல. சரி எந்த பிரச்சனைக்கு வர? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? சஞ்சீவமலையை தூக்குனாரே இன்ஜினியர், மூஞ்சில முள்ள வடிக்கிட்டு சாத்துற இன்ஜினியர் போடா. கூறு கட்டவனே. சஞ்சீவமலையை தூக்குனவர் ஆஞ்சநேயர் பெருமாண்டா. ஆஞ்சநேயரா? அந்த என்னமோ வேணுமா? ஆஞ்சநேயரான்னு அவர்தான். எனக்கு இன்ஜினியர். சரி உங்களுக்கு எத்தனை தலை? எனக்கு வந்து ஒரு தலை தான். எனக்கு உனக்கு ஒன்றுதான். ராவணனுக்கு 10 தலைகள். அங்கேதான் எனக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு தலை உள்ள புள்ள பிறக்கிறோம்னா அப்பத்தா 12 உள்ள பத்தாலும் சுகப்பிரசவம். ஆமா. ஆனா இன்னைக்கு அப்படியா இல்ல. நிறமாச கற்பிணி ஆத்தத்திற்கு கொண்டு போனோம்ல, புள்ள திரும்பிக்கிச்சு காலு பொழுதுன்னு வயிற்று பிடிச்சு கிழிச்சு போறேன். என்ன பண்றது? அது நல்லா தான் இருக்கு. ஒரு தலை உள்ள இது செய்யற வேலை அதை செய்ய சொல்லுது. ஒரு தலை உள்ள பிள்ளைக்கு ஆபரேஷன். ராவணனுக்கு 10 தலை. அவங்க அம்மாவுக்கு சுகப்பிரசவமா ஆபரேஷன். எங்க போய் இவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு வாரியா? ஏடா ஒரு தாயினுடைய பிறப்பை வந்து நீ மழை பெரும் மகப்பெரும் மகா ஈசனை அறிய முடியாதரா? விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டா அவன் வந்து அதெல்லாம் பிறப்பாடாது முதல்ல. அவங்க எல்லாம் மாயை பிறவிடா. மாயின் மூலமாக தோற்றுவிக்க மாதிரி அவங்க அசுர பிறவி இல்லையா? என்னடா பேசுற நீ? கற்பத்தை தாங்கி வந்துக்கிட்டதாக சந்தேகத்தை என்ன ஒரு சந்தேகம்? ஒரு தாயினுடைய பிறப்பு சந்தேகப்படா. நான் தத்திர முடிச்சவன், நீ கரவை முடிச்சவன். ஏய் கோச்சுக்க. அந்த கிரகத்தை வழி நடத்துறேன் நானு. அப்ப தர்த்திரத்தை விரட்டுவேன் நான். அப்படியா? இங்க பாரு, இந்த உலகத்துல வந்து அத்தனை கிரகங்களையும் ஆட்டிவிடக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. அத்தனை தர்த்திரத்தை ஓட்டக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. அந்த காலதேவனவே கடக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்குடா. நீங்க காலதேவனை கடப்பீங்க, நான் தண்ணிய போட்டேன்னா பலவெளி சிவரே கிடப்பேன். டேய் எம சக்கரவர்த்தி இழுத்து பிடிக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்குடா. எடுத்த வீட்டுக்காரன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போகக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. எதிர்த்த வீட்டு பொண்ணு. டேய் டேய் டேய், இது உனக்கு சொல்ல வெக்கமா இல்லையாடா? ஏன் வெக்கப்படல? பிரமனை நோக்காதவனா இருக்கணும்டா. ஆடா போங்க நீங்க. சாமியார் வந்து என்னத்த கண்டா? அப்ப எதுக்கு நீ இந்த கோலம் வந்திருக்கப்ப? உண்மையிலே சாமி இல்லையாடா? இந்த துணியை போட்டோம்னா ஊர்ல பல பொம்பளை வச்சிருந்தாலும் வெளியே தெரியாது. ஆனா சீடர்களை பத்திரமா வச்சுக்கணும். சீடி போட்டு விட்டுருவாங்க. என்ன பண்றது? ஆம்பளை சீடி வந்தா பொம்பளை சீடியாத்தாடா இருக்கா. அதனால அதுக்கு தான்டா மதிப்பு அதிகம். அது சரி. யாரு யாரு அது சரி அப்படி சொல்லியா? வாயில நல்லா கழுவுடா. அந்த போய் நீ பாக்காத. தண்ணி வாங்கி கொடுங்க. நல்ல தண்ணியா? இல்லையா நீதே அதை போய் பாக்குற. வாயை கழுவுவோம். வேணுமா? வச்சிருக்கியா சாமி? சொல்லுங்க. உன்னை ஒரு விஷயம் கேட்கணும். இதுவரைக்கும் பேசுறது வேற. மனிதன் பிறப்பு அப்படி இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற நிச்சயம். இந்த உலகத்துல இது நம்ம வந்து இப்ப மனிதனா பேசுவோம். இந்த உலகத்துக்கு ஒரு சுற்றுலா வர்ற மாதிரி தான் வந்திருக்கோம். கண்டிப்பா. என்னைக்கு சுற்றுலாவோட தேதி முடியுதோ அன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும். இது வந்து ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி. அதுதான் உண்மை. இது வந்து வியாபார ஸ்தலம் மாதிரி. இந்த உலகம் என்பது ஒரு சந்தை. இந்த சந்தையில ரெண்டு ஒன்ன கட்டு என்ன கட்டு நடக்காது. ஏன் தெரியுமா? வாங்குறது என்ன தெரியுமா? பிறப்பு. விற்கிறது என்பது இறப்பு. ஒரு சந்தையில எப்படி விற்கிறது வாங்குறது நடக்குதோ அதே போல பிறப்பு இறப்புன்றது உலக சந்தை நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் உண்மை. இதுல மாற்றுக்கிறது கிடையாது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? சாமி நான் கேட்கிறேன். ஆனா நம்ம ஆளு பணம் 10 ரூபா கூட சம்பாரிச்சால இவன் 6 ஆட்டம் தாங்க முடியல. என்ன பண்றது?
அங்க 10 ஏக்கர் வாங்கிட்டா, இங்க 20 ஏக்கர் வாங்கிட்டேன். அந்த மண்ணை வாங்கிட்டேன். ஆனா மண்ணு நினைக்குமா, உங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன்னையும் நான் தாண்டா வாங்கி போட போறேன், ஏன்டா தாட்ட ஆடுற அப்படின்னு இந்த மண்ணு நினைக்குமா? சாமி, கட்டுன பொண்டாட்டி புருஷன் செத்து போயிட்டான்னு கூட விழுந்து சாக போதா? இல்லையே. என் ஜீமே என் சாமான் அழுதுட்டு முச்சந்தில முட்டியை போட்டு உடைச்சிட்டு அது வாட்டுக்கு 100 நாள் வேலைக்கு போயிடும். அதுக்கு தாண்ட சாகரின்னு சொன்னவளே, சாம சொத்தை தின்னவளே, கூட சாகரின்னு சொன்னவளே, என் கோவணத்தை ஊத்துட்டு போனவளே அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க. பெத்த பிள்ளை அப்ப செத்து போயிட்டாலும் கூட விழுந்து சாக போறாங்க. எப்படி அவன் கொல்லிய வச்சுட்டு 4 பையனை கூட்டி போய் கோட்டை வாங்கி சாப்பிட்டு துக்கத்தான் சரிக்கிறாங்க. 3 நாள் கறி எடுத்து சாப்பிட்டு போயிருவாண்டா. இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? மனிதன் பிறந்து விட்டோம், இறந்து விட்டோம். நாம இறந்தவனை சுடுகாட்டுல கொண்டு போய் ஒரு மண்பானையிலே தண்ணியை ஊத்தி 3 ஓட்டை போடுறாங்கல்ல, அது எதனால போடுறாங்க? அது கேக்குறியா? அது இந்த ஏகாலி இருக்காருல்ல, அவர் கையில் இருக்க மாதிரி கருக்கருவா, அதால போடுறாரு. வாயில ஓட்ட உன் வாயில போடுறது நல்லா. ஏண்டா கேள்வி கேட்கிறவர் நினைப்பு, நீ என்னடா கேட்ட உன் கேள்வி? அது எதுக்கா உன் கேள்வி? நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? எதனால போறானா? அந்த பானையில ஓட்ட போறாங்களே, எதால போடுறாங்கன்னு நீ கேட்ட. அறுவனால போறாங்க. பதில் ஆட்டம் போறன்னு சொல்ற முத ஓட்டத்தை டேய் டேய் நிறுத்துற முதல்ல. உன் பேச்சரா ஒரு பேச்சேண்டா, பேச்சு பேச்சு என்ன பெருமுனை வந்தாக்க கிச்சு கிச்சுன்னு கத்துமாங்களி. ஏதோ ஒரு கோமாளி ஒரு காவலி காவலன் போற 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 போடுகின்ற முடியன் மாற 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 மரங்களில் மாற 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 மாமியார ஏறவே சார 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 சரக்கு போட்டு தூங்குவேன். செருப்படி விளக்காத மாத்தி மாத்தி வாங்குவேன். தாக்குது 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 தரத்தி போத்தி போட போட போடனே காக்கை காகுகை கூஹாக்கை காகாக்கை கோக்குகை காக்கைக்கு கொக்கக்கை கைக்கு காக்கைக்கு கைக்கு காகை ககர வரிசையில கவி காலமே படமானா உச்சி மண்டில சுருகுது ஒண்ணா பாக்கில கிறுகுது ஒண்ணு கடிக்குமோ சுருகு அந்த சத்தத்தை போய் வாயில் எடுத்து விடுங்க. அருவா மீச கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள். இது எங்க கந்தபுராணத்துல வருதுடா? ஆமா, அது சிவபுராணத்துல வருதுடா. அருவா மீச கொடுவா பார்வைனா என்ன காரணம் இருக்குடா? என்ன? அருவாவை போல நீளமான மீசையும் கொடூரமான பார்வை கொண்டவன் யாரு? சூரபதமன். அப்பேரோட சூரபதமனாகப்பட்டவன் சுப்பிரமணியன் என்ன செஞ்சான்? அடிச்சு பிளந்தல்லையா? அதே ஆறுமுகம் கைய வச்சான் தூள். அந்த காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா 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 அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா 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 நீ பிச்ச பொறி பாய். இதுக்கு விளக்கலாம்னு சொல்லவா? அண்டம் என்றால் என்ன? உலகம். உலகம். உலகத்தை காப்பது சிவபெருமான். ஆமா, அந்த சிவபெருமானுக்கு 2 கொண்டாட்டி. ஆமையா, பார்வதி கங்கை. ஆனா அண்டம் காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கா. உச்சி மண்டை ஏன் உச்சி மண்டை சுருங்குனது பத்தியா? அதுக்கு காரணம் இருந்துச்சு. தண்ணியை போட்டோம்னா சுருன்னா அப்படி எல்லாம் கிடையாதுடா. அது தான குடியார பேருக்கு அப்புறம் தான தெரியும். ஏன்னா ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் படைப்புக்கு கடவுள் யாரு? அப்பா பிரம்மா. அப்ப 5 வயசு முருகன். அப்ப என்ன கேட்டேன்? படைக்க நீங்க தானே, இந்த பிரணவத்துடைய சூத்திரம் என்ன என்ன விளக்கம்னு கேட்டேன். அப்பதான் எங்க அப்பா பிரம்மா என்ன பண்ணாரு? சின்ன பேல இருக்கானே இவன்ட்ட சொன்னா மனசு பால்பட்டு சிற்றின்பத்தை நாடி விடும். அப்ப அது சிற்றின்பத்துக்கு பதில் சொன்னாலே ஐயா எனக்கு தெரியாதான்னு மறைச்சாரு. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அப்படின்றாங்க பாருங்க. பிரம்மன் மறக்கலடா, மறைத்தான் பிரம்மனே. அதனால சிறையில கொட்டி அடைக்கிறதுக்காக உச்சி மண்டல கோங்கி கொட்டின யாரு? முருகன் பிரம்மனை. அப்படி கொட்டும் பொழுது ஏன் உச்சி மண்டை சொல்றது? எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? பிரம்மாவோட தலையில முருகன் கொட்டினாரு சொல்லியல, அவருக்கு 4 தலையில எந்த தலையில கொட்டினாரு? இந்த தலையில கொட்டினாரு. கேட்டது எந்த கேக்கடா? இப்ப நான் என்கிட்ட எதிர்த்து பாசு கேள்வி கேட்கிறீங்களே, எந்த பேசுறது இருக்கிற? வாயில கேக்குறேன். வாயில கேக்குறீல்ல, என்ன எதிர்த்தான் நிக்கிறேன். ஆமா, அப்ப அதனே முன்பகுதி முன் தலையில கொட்டின. முன் தலையில 4 பக்கம் விரிக்க கூடாது. சரியா? இப்ப அதுக்கு மேல ஒரு வார்த்தை கேட்டேன். ஆட்டமுறை ஆட்டத்தை ஏன் குறை தெரியுமா? எல்லாரும் தான் மனுஷன் ஆடுறேன். ஏன்னா படிச்சவங்க படிக்கக்கூடிய நமக்கு சொல்லி கொடுத்த புத்தகம் அது பார்த்துட்டு இருக்கு. நான் எப்படி படிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு படிச்சவன் பூரா ஆட்டம் போடுறேன். இந்த போத்தன்றது வந்து பாட்டு வருது, அது சும்மா தான் இருக்கு. குடிச்ச வந்து ஆட்டம் போடுறேன். அது ஆடுதான் எவ்வளவு நாள் தாங்கி இருக்கு. உங்க ஆட்டத்துக்கு போது அளவு கட்டணும்டா. அதுக்கு இடையில கேட்ட ஒரு வார்த்தை. என்ன கேள்வி கேட்ட? இறந்தவர்களை கொல்லி உடைக்கும் பொழுது ஏன் அந்த பானையிலே அந்த மண்பானையை 3 துவாரங்கள் போடுறோம்? என்ன காரணம்? எதற்காக அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிறது 9 துவாரங்கள், 9 துவாரங்கள். கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாயு 1, மலஜலம் கழிப்பது, ஆக மொத்தம் 9 ஓட்டை. இந்த 9 ஓட்டை எப்ப 12வது தெரியுமா? மனிதன் இறக்கும் பொழுதுதான். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனாகப்பட்டவன் 3 பார் இருடா 3 ஓட்டை நீ கேட்ட இல்ல. அது என்ன ஓட்டை அப்படின்னா, தொப்புள் கொடி ஓட்டை, தொண்டை குழி ஓட்டை, உச்சி குழி ஓட்டை.
ஏன் ஒரு தாய்க்கு உறவுக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன? இந்த தொப்புள் கொடி ஓட்டுதான். அதை பிறந்த உடனே இந்த தொப்புள் கொடி எடுத்து தாயும் பிள்ளையும் பிரிக்க முடியும். அது அடைக்கப்பட்ட புறக்குள்ள இருக்கும்போது அடைச்ச ஓட்டையா, இந்த 3 ஓட்டையும் திறக்கணும் இல்லையா, வழி விடுதல் அப்படின்னு. அப்பதான் அந்த மண்பாடை அடையாளமாக வச்சு அதை தான் ஆக்கி சொன்ன ஆரம்பத்திலே ஒருவர் மண் பிசை இருவர் பண்ண. பெரிய விஷயம் இருக்குடா. சரி இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். வரப்பொழுது ஆளுநர் சத்தம் கிடைச்சு பாண்டதியா, என் தங்கை வள்ளியும் எனது காதலியும் உள்ளே திணைக்காவல். அப்படியா? சரி, அந்த ஆளுநர் படி உன் தங்கை தானே, பார்க்கலாமா? அதுக்கு முன்னால் காதலியை கூப்பிடுறேன். அதுக்கு நான் பார்க்கணும். ஆசீர்வாதம். அது யார்? அது என்னுடைய காதல். ஓலை நான் ஏன் பார்க்கணும்? ஐயா எனக்கு தேவையில்லை சாமி, ரொம்ப நாளா அந்த பிள்ளையை காதலிக்கிறேன். சரி, சரியா என்கிட்ட அணைய மாட்டேங்குது. பரவாயில்லைங்க. ஒரு 11 ரூபா வாங்கிட்டு அணைச்சு விட்டு போங்க. தகுதி தெரியாம பேசுறடா. எப்படி இப்படி கதை? டேய், என் தகுதி தெரியாம பேசுற. 101, என் தரம் தெரியாம பேசுற. 135, என் மகிமை தெரியாம பேசுற. 200, என் சக்தி தெரியாம பேசுற. 500, டேய் 1000. 1000க்கு மேல போனா இன்னொரு பொம்பளை கேட்பேன். கொடியா 1000 நீ குடு, உன் ஆளை வர சொல்லு, உன் முன்னாடி நானே அணைச்சு விடுறேன். ஆமா, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். நீதான சொன்ன அணைச்சு விடுங்கன்னு. போங்க சாமி, போங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அதானே.